அதிமுகவில் வாரிசு அரசியல் கிடையாது என்றும், இந்தியாவில் மன்னராட்சி ஒழிந்த போதும் திமுகவில் மட்டுமே வாரிசு அரசியல் செய்ய கருணாநிதியின் குடும்பம் முயல்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். நாகையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர், விவசாய நிலங்களை கொள்ளையடிக்க முயன்றதாக திமுக அரசு மீது சரமாரியாக குற்றம் சாட்டினார். விவசாயினா அவளுக்கு என்ன செய்ய வேண்டும், விவசாய தொழிலாளினா அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், பார்த்து பார்த்து கண்ணை எவை காப்பதை போல விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த பகுதியெல்லாம் மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதற்கு உங்களுடைய விளைநிலங்களை பறிப்பதற்கு முயற்சி நடந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். சட்டத்தை நிறைவேற்றணும். நீ யாராலும் உங்களுடைய காலங்காலமாக எவராலும் உங்களுடைய நிலத்தை பறிக்க முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் தொழில்துறை மந்திரியா இருக்கும் போது மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை போனவர். விவசாய நிலங்களை பாதுகாத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு. விவசாய நிலங்களை கொள்ளையடிக்க முயற்சிது திமுக அரசாங்கம். இன்னைக்கு நம்முடைய மக்கள்கிட்ட 10 ரூபாய் வாங்குறாங்க. கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய். ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி மக்களுடைய பணம் மேலானதுக்கு போதுங்கிறாங்க. வருஷத்துக்கு 5400 கோடி. அதுல நிறைய அதுல ஊழல். இப்படி டாஸ்மாக் ஊழல மத்திய அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருது. இன்றைக்கு திணறிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பல பேர் பத்திரமா இருப்பாங்க. எங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்க. இது என்ன குடும்ப கட்சியா, வாரிசு அரசியலா, மன்னராட்சியா? இன்னைக்கு இந்தியாவிலே மன்னராட்சி ஒழிச்சு விட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மன்னராட்சி கொண்டாடுறதுக்கு கருணாநிதி குடும்பம் முயற்சிக்குது. இதை முறியடிக்க வேண்டுமா வேண்டாமா?